நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். துளாராசி மற்றும் துலாலக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி 29 மார்ச் 2025 வரக்கூடிய சனி பயிற்சி எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சில துளாராசி அன்பர்கள் நான் சொல்கிற மாதிரி ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க போகிறீங்க அப்படின்றதும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ எடுத்துக்கணும். ஏன் இந்த வார்த்தையை எடுத்த உடனே சொல்கிறேன் அப்படின்னா துலா ராசிக்கு கோச்சார ரீதியாக ப்ளஸ் 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 அனைத்து விதத்துலேயும் ப்ளஸ். ப்ளஸ்ன்றது ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நன்மைகள் நடந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், தீமைகள் போயிட்டாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நன்மைகள் கொட்டி 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 வரப்போகுது, தீமைகள் ஓடியே போக போகுது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றது இது எப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா 100%. நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லுவார் இல்லையா, ஒரு தடவை சொன்னால் 100 தடவைன்னு. அந்த மாதிரி ஒரு தடவை அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கா பெருக்கிட்டே போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். துளாராசி துலாலக்ன அன்பர்களே, நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது முழுக்க 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 நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாளில் இவ்வளவு சூப்பரான ஒரு காலகட்டம் வருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஸோ இந்த சூப்பரான காலகட்டம் உங்கள்தானது. ஸோ நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க. பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் சில காலகட்டத்தில் எச்சரிக்கை இருக்கணும்ன்றதும் உங்களுடைய தசா புத்தி அந்தரத்துல இப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டு திசையோ 6ஆம் அதிபதியினுடைய திசையோ அல்லது 6, 8, 12க்குண்டான அதிபதிகளினுடைய ஏதாவது ஒரு லிங்க் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அந்த ரொம்ப எச்சரிக்கைன்றது எந்த அளவுக்கு அப்படின்றதும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ வெற்றி பெறதுக்கும் என்னன்றது நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா கோடான கோடி மக்கள்ல எல்லா துளாராசியும் ஒரே மாதிரி கிடையாது. அந்த துளாராசிகள் வேறுபடும். ஸோ அந்த நன்மையினுடைய வழிகளும் வேறுபடும். அந்த வழிகள் என்னன்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடேங்கப்பா சக்கப்போடு போடு ராஜான்ற பாட்டு உங்களுக்கு தான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வர்றதுனால மட்டும் பிளஸ் கிடையாது, அவர் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறதும் பெரிய பிளஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பல ரூபத்தில் எந்த பக்கம் போனாலும் அதை உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பிலேயே இருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் 5ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு பல ரூபத்துல நிறைய துளாராசிக்காரங்க கேட்கறது, அப்ப எப்பமா பிரச்சனை முடியும், துலாம் முடியுது முடியுது முடியுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா முடிஞ்ச பாடே இல்லையே அப்படின்றது சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைய துளாராசி அன்பர்களுக்கு திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டது, நிச்சயமாயி நின்று போச்சு, கல்யாணமாகி திரும்பியும் டிவோர்ஸ்ன்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாத புதிரான காரணங்கள் பெருசா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா அல்பமான காரணங்களுக்கு கூட துளாராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி குழந்தையின்மை நிறைய துளாராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்மே ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருந்தாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லட்டுமா, போன 2.5 வருஷத்துல திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுபடியும் கல்யாணம் பண்ணவங்க கூட ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. ஏண்டா இந்த 2வது கல்யாணம், ஏண்டா இப்படி வாழ்க்கையில அமைதோ, ஒண்ணு பரவாயில்ல ரெண்டும் இப்படியா அப்படின்னு பல சிக்கலுக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய 11ஆம் வீட்டை அவர் பார்த்துட்டு இருந்தார், அதுவும் டைரக்ட் 7ஆம் பார்வையில. அப்ப புரியவே இல்லை. நிறைய துளாராசி அன்பர்கள் குடும்பமே வேண்டாண்டா, கல்யாணமே வேண்டாண்டா, நிம்மதியா இருந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கெல்லாமே மாறப்போகுது. சந்தோஷ கடலுக்குள்ள நனைய போறீங்க. உங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய வகையில இருக்கு. எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு
புரியாத புதிர், செய்யாத குற்றத்துக்கு என்னெல்லாம் உங்க மேல பழி வந்திருந்துச்சோ, உங்களுக்குள்ளேயும் கில்ட்டா ஃபீல் பண்ணி இருந்தீங்களோ, அதெல்லாம் தொடச்சி எறிய போறீங்க. அதுக்கு மாற்றா பேரு, புகழ், வளர்ச்சி சொல்லிட்டே போலாம். கண்டிப்பா 99% ஆஃப் தி துளாராசி அன்பர்களுக்கு தசாபுத்தி அந்தரம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா 100ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும், மறு திருமணம் நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறு திருமணம், 2வது திருமணம் நடந்து பிரச்சனைக்குள்ள மாட்டினவங்களுக்கு கூட நீங்க அருமையான ஒரு அதே மனைவி அதே கணவர் திரும்பிய சேர்ந்து வாழ்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை முடிச்சுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை டிவோர்ஸே ஆயிடுச்சு, வேண்டான்னு முடிவே பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு திருமணம் நடந்து வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு குடும்ப ரீதியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய துளாராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி எல்லாரோடையும் கருத்து போராட்டம் இருந்தது. யார் சொன்னாலும் உங்க மனம் ஏத்துக்கவே இல்லை. இப்போ சனியினுடைய நிலையினால் உங்களுக்கு எது நன்மை எது தீமை அப்படின்றது புரியவும் வைப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தேடி கொடுக்கக்கூடிய வகையில துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வளர்ச்சின்றது, வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் ஏற்படும். உங்களது வெறுத்து ஒதுக்கினவங்க எல்லாம் இப்போ ஓடி உங்களோட சேர்ந்து உங்களோட வழி நடத்துவாங்க, உங்களை வழி நடத்துவாங்க. அவங்களுடைய வழிகளுக்கும் உங்களை ஐடியாஸ் கேட்பாங்க. இப்படி நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். சரி, நன்மைகள்ன்றதுங்க, நீங்க எல்லாமே வீடு கட்டுவீங்கன்னா எஸ், வண்டி வாங்குவீங்கன்னா எஸ், லோன் எல்லாம் அடைப்பீங்களா எஸ். கண்டிப்பா துளாராசி அன்பர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி, அத்தனை கடனையுமே நீங்க முடிச்சிடுவீங்க. இன்னும் ஏன், உங்க அப்பா வாங்கியிருக்காங்க கடன், அவருடைய கடனையுமே சேர்த்து வச்சு நீங்க அடைச்சிடுவீங்க. அண்ட் உங்களுடைய ஐடியாஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியும் புதன், உங்களுடைய 12ஆம் அதிபதியும் புதன். சோ அப்படி இருக்கும்போது அப்பா வழி ஏதாவது பிரச்சனைகள் அப்பாக்கு வந்திருந்தாலும் நீங்களே அங்க முன்னிருந்து இவ்வளவு திறமையா அப்படின்னு அப்பா அவங்க பையன் பேசினான் பாரு, சூப்பர்ப்பா, நல்ல பேரு புகழ் நல்லா வருவான்ப்பா, எத்தனை வருஷத்தோட பிரச்சனையை தீர்த்து வச்சான் பாரு அப்படின்னு உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதைகள் ஏற்படும். அது உண்மையான வழியில் இருக்கும் துளாராசி அன்பர்களே. ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ எப்படி இருக்கு, உங்களுக்கு கூடாத திசாபுத்திகள் நடக்குதா, அதாவது 6ஆம் வீட்டு திசை நடக்குதா, 12ஆம் வீட்டு திசை நடக்குதா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் தான் சம்பவங்கள். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு அப்படியே ஸ்டக்கு. என்னன்னா, இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள், என்ன பண்ணியும் ஜெயிக்க முடியல, விட்டுடலாம் போடா, வாழ்க்கையை பார்த்துட்டு என்னமோ போது, விடியுது, நைட்டு தூங்க வருது அப்படின்னு தூக்கமின்மைன்றதே நிறைய பிரச்சனை பார்த்துட்டீங்க. பட் அத்தனை விஷயமும் இப்போ தானாக யாரோ சனி பகவான் குரு வீட்டுல இருந்து குருனுடைய அம்சத்துல வரும்போது அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கா இருக்கட்டும், உங்க மனைவிக்கா இருக்கட்டும், உங்க குழந்தைக்கா இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையா இருக்கட்டும், உங்களுடைய வீடு சொத்து வாகனம் எதுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனையுமே பஸ்பமா போயிடும். பாசிட்டிவான வழி பல ரூபத்துல இருக்கும். சரி, இது சொல்ல சொல்ல இனிக்குதப்பா, ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சனி கிரகம் வக்ரம் பெறது 2 தடவை. ஒன்னு 2025 ஒரு தடவை, 2026 ஒரு தடவை. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வக்ரகதி காலம் இன்னும் பொன்னான காலமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும் 2025 ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அந்த காலகட்டத்துல மாத பலன் நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. என்னது, அந்த காலகட்டத்துல வக்கரத்தை எடுத்தும் நான் பேசுவேன். பட் ஸ்டில் இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துல தேவையில்லாத
கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க ஆஸ் ஆன் தி ஃப்ளோ போங்க. புது முயற்சிகள் வேண்டாம். உங்க அம்மாவோட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் அப்படின்றதும், உறவுகள் முறிஞ்சுக்காம பார்த்துக்கணும். அகலக்கால் வச்சிட வேண்டான்ற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அண்ட் எதையுமே விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பொதுவா துளாராசின்னு சொல்லும் போது அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல சித்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு கோபம் வரும். கோபம் வேண்டாமே, இப்ப சாதிச்சுக்கக்கூடிய காலகட்டம். சோ அந்த சுயமா இருக்கக்கூடிய கோபத்தை அறவே எடுத்துருங்க. அந்த சமயம் நிதானமா இருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய 12ஆம் அதிபதி புதன் இல்லையா, அண்ட் நீங்க வின் பண்ணக்கூடிய 9ஆம் அதிபதியும் புதன் இல்லையா, அதனால 5 நிமிஷம் டெய்லியும் ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு அதுக்கு முன்னாடி ரிலாக்ஸா எதுவும் நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் சைலண்டா உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே அன்னைக்கு வேண்டிய பொறுமை ஏற்பட்டுரும். சோ இது நெகட்டிவா ஆறதுக்கு சான்ஸ் உங்களுடைய கோபம், உங்களுடைய விவேகமில்லாத வேகம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சுவாதின்னு எடுக்கும் போது தயவு செஞ்சு சுறுசுறுப்பு அப்படின்றது நிறைய கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சுவாதி பல ரூபத்துல ஜெயிச்சிடலாம். ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் ஒரு மந்தம் சுவாதி கிட்டே இருக்கும். அழகான நட்சத்திரம் சுவாதி. சோ இப்ப வின் பண்றதுக்கு டக் 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 அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். அண்ட் விசாகம் அப்படின்றது எல்லாமே நன்மை நடக்கக்கூடியது. அந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வேண்டியது கரெக்டான ஆலோசனை, கரெக்டான புரிதல். ஸோ இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா, எது எடுத்தாலுமே இப்போ டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் ப்ளஸஸ் நிறைய இருந்தாலும் சில நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சிறு புரிதலுக்கு நீங்களே டிசிஷன் எடுக்காம மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தென் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அமோக வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி துளாராசிக்கு. ஸோ உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி ஜெயிக்கக்கூடிய தெம்பு, திறமை எல்லாமே இருக்கிறதுனால நீங்க ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேகம் எடுக்கும், விவேகத்தோட செயல்பட்டு இது வாழ்நாள் முழுக்க உங்களோட தக்க வச்சுக்கிற பொக்கிஷமா அமையறதுக்கு ஆஞ்சநேயனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு பெரிய லெவல்ல கூட்டிட்டு போய்விடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.